தூய் ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, இந்த நாளின் சிந்தனைக்காக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 முதல் 9 திருமொழிகள். இந்த திருமொழிகளில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய பேதுருவை என்ன செய்தார்? திருச்சபையின் தலைக்கல்லாக வைத்தார். அவர் தலைக்கல்லாக வைத்தது மாத்திரமல்ல, அந்த கல்லின் மேல் தமது திருச்சபையை ஸ்தாபித்தார். விசுவாசிகளை உருவாக்கினார். அவருடைய கல்லின் ராஜ்யங்களை விஸ்தாரப்படுத்தினார், விரிவாக்கினார். ஆனால் தம்முடைய திருச்சபையை தலைக்கல்லாகிய பேதுருவின் மேல் அவர் கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுருவின் மேல் கட்டப்பட்ட அந்த திருச்சபைக்கு ஒரு அர்த்தமும் ஆழமும் ஒரு பெரிய கிருபையும் இருக்கிறது. திருச்சபையினுடைய முதல் பேராயர் பேதுரு என்று அழைக்கப்படுகிறது. திருச்சபையை அவர் ஆட்சி செய்தார். காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கலகம் தொடங்கின நேரங்களிலே இந்த காரியங்கள் நடைபெற்றது. இன்றைக்கு நாம் எந்த கல்லை விலக்கி தள்ளுகிறோமோ அந்த கல் தான் விலைமதிப்பற்ற ஒரு கல்லாக இருக்கிறது. ஆனால் எந்த கல்லை அதிகமாக நேசிக்கிறோமோ அது விலையில்லாத ஒரு கல்லாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒதுக்கி தள்ளுகிற கல்லாக இருக்கிறோமா, இல்லை இணைக்கப்படுகிற விரும்பப்படுகிற கல்லாக இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்கும்போது நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளாக நாம் இந்த வார்த்தைகளை உட்படுத்தும்போது, யூத தலைவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த இயேசுவின் கட்டளைகளை போதித்த சீடர்களை அவர்கள் தடுத்தார்கள். திருச்சபை கல்லின் மேல் உருவாக்கப்படும் என்று தடுத்தார்கள். பெயரால் தான் போதிக்கிறோம், இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், கடவுளோ அவரை உயிரோடு எழுப்பினார் என்று காட்டுகிறவர்களாக உங்களை இகழ்ந்து தள்ளப்பட்ட கல்லின் மூளைக்கல்லாக விளங்குகிறார் ஆண்டவராகிய இயேசு. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 10-12 ஆகிய வசனம். இதோ சியோனில் நான் ஒரு அடிக்கல்லை நாட்டுகிறேன், நம்பிக்கை கொண்ட மக்கள் பதட்டப்படையாதபடி இருப்பார்கள் எனப்படுகிறார் என்று கூறுகிறார். ஏசாயா 28:6. இறைவாக்கு இயேசுவின் நம்பிக்கை கொள்பவர் வாழ்வார் என்ற உண்மையை உணர்த்துகிறது. அதேதான் ஆண்டவருடைய மூளைக்கல். இன்றைக்கு மூளைக்கல்லாக வைக்கப்பட்ட கல் அது கட்டிடத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இணைக்கப்படாவிட்டால் அந்த மூளைக்கல்லுக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. அதுபோல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்களும் நானும் மனிதரோடு இணைக்கப்படுகிற மூளைக்கல்லாக இல்லாமல் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிற விலைமதிப்பில்லாத ஒரு கல்லாக மனிதரால், சமுதாயத்தால், திருச்சபையால் நாம் வெறுக்கப்படலாம், நாம் வெளியே தூக்கி எறியப்படலாம், விலைமதிப்பில்லாத ஒரு கல்லாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரோடு இணைக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ற கல் விலைமதிப்பற்ற ஒரு கல்லாக அது இணைக்கப்படுகிறது என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் உலக வாழ்க்கையில் அவசரமாக எரியப்படுகிற கற்களாக நாமே நம்மை மாற்றிக்கொள்கிறோம். நம்முடைய செயல்கள் வழியாக, நம்முடைய அற்ப லாபங்கள் வழியாக, நம்முடைய கோபங்கள் வழியாக, நம்முடைய ஏமாற்றுத்தனங்கள் வழியாக, நம்முடைய பொய்யான வதந்திகள் வழியாக நம்மை நாமே எரியப்படுகிற கற்களாக இருக்கிறோம். ஆனால் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு நான் கிறிஸ்துவனுடைய மூளைக்கல், அது இணைக்கப்படுகிற கல்லாக நான் இருக்கிறேன் என்ற செய்தியை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் கிறிஸ்துவோடு இணைக்கப்படும் மூளைக்கல்லாக அவர் அழைக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாமா? இறைமகனே, உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் இந்த நாளிலும் எங்களை மூளைக்கல்லாக வைத்திருக்கிறீர். நாங்கள் வீசி எறியப்பட்ட கல்லாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அவற்றை எடுத்து வந்து கிறிஸ்து என்கின்ற கட்டடத்தோடு இணைக்கின்ற மூளைக்கல்லாக பேதுருவைப் போல நீங்களும் ஆண்டவரே நாங்களும் இணைந்து கொள்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இந்த நாளை ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுள்